பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் என்பதை ஒரு விசை நாமே நிதான் தருகிற மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும். ஏனானது அநேக நேரங்களில் நான் சரி அப்படின்னு நம்ம மனசு சொல்லும், இல்லை மற்றவங்களை வச்சு நம்மளை சொல்ல வைக்கும். கூட யாராவது இருந்தாங்கன்னா பற்றியா நான் எப்படி இருந்தேன் பற்றியா நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கும். ஆனால் அந்த வசனம் இருக்குது இல்லைங்களா, வசனம் தான் நியாயம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்கல்லின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிற வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இல்லை இருக்கும். இதுதான் சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், நீ நடக்க வேண்டிய பாதையில் உனக்கு காட்டுகிறேன். இயேசுவுடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவருடைய கண்களில் கர்த்தருடைய வல்லமை இருக்கும். தேவ சித்தத்தை விட்டுட்டு உலக பிரகாரமான பாவங்களில் ஈடுபட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்று கங்கணம் கட்டி காத்திருந்த எத்தனையோ ஜனங்கள் எனக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், மாய்மலமாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு அவசியமே கிடையாது. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவருக்கு வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்கள் தான் அவருக்கு வேண்டும். அவருக்கென்று காத்திருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்காக உண்மை ஒத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் போகிறான். மத்திய வானத்தில் மத்தியான வெயிலில் சூரிய ஒளிச்சது போல பிரகாசிக்கிற ஒரு ஒளி அந்த இடத்துல கடந்து வந்து அந்த மனுஷன் மேலே விழுந்தது. பார்வையற்றவுடன் அந்த மனுஷன் கீழே விழுகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று ஒரு சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏசப்பாவுக்காக உண்மையாக உத்தமமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இல்லை அவங்களுக்காக ஏசப்பாவுக்காக ஒருத்தவங்க வேதனைப்படுறாங்க, ஏசப்பாவுக்காக ஓடி அந்த ஊழியத்தின் நிமித்தமாக இல்லை விசுவாச நிமித்தமாக பலவிதமான போராட்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக கர்த்தர் நிச்சயமாக போராடுவார், யுத்தம் பண்ணுவார். ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. இயேசுவுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சத்திய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவருடைய சத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒன்றும் இயேசுவுடைய சத்தம் அவசியமில்லை. இந்த உலக கிரியைகளில், உலக வாழ்க்கையில், உலக ஆசைகளில், அநேக விஷயங்களில் நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்த காலங்கள் உண்டு. மனம் திரும்புவதில் தான் இன்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு சித்தக்கு செவி கொடுப்போம். பரிசுத்த வார்த்தைக்காக இயங்குவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய், அப்பா நாங்கள் உமக்காக ஓடணும்ப்பா, உமக்காக வாழணும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.